இயேசு கிறிஸ்து தான் சத்தியம் என்று நம்ம பாக்குறோம். அப்போ இந்த வார்த்தை சத்தியம். நம்ம என்ன பண்றோம்? வார்த்தை அது சத்தியம். அப்போ இந்த வார்த்தை யாருன்னா நம்ம இயேசு கிறிஸ்து. அப்போ இங்க நம்ம பார்க்க பிரகாரம் யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. சத்தியம் உங்களை விடுதலை காக்கும் என்றார். யார் சொன்னது இது? இயேசு கிறிஸ்து தன் வாய்மொழியா யாருக்கு சொல்றாரு? இவரு எல்லாருக்கும் என்ன பண்றாருங்க? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று எங்க அங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க. அவர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சன்னதியா இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலமும் ஒருவனுக்கும் அடிமையா இருக்கவில்லை, விடுதலை ஆக்கிறவர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர்கள் என்று என்ன பண்றாங்க? அங்க யூதர்கள் அவரை கேள்வி கேட்கிறார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க. இயேசு அவர்களை பிரதித்திரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்றாரு. இங்க யார் சொல்றாரு? குமாரன் யாரை குறிப்பிடுறார்? இயேசு என்ன பண்றாரு சொல்றாரு. இங்க அவரே என்ன பண்றாரு? அங்க அவரை அங்க அறிமுகப்படுத்துகிறார். அவரை குமாரன்